இத்தனை நாளும் எங்க பக்கத்திலே இருந்து எங்க பிள்ளை யாருன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. சாமி, எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய பிள்ளை உன் மனசை புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு மாத்தி உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களேடா. சத்தியமா நான் நினைச்சே பார்க்கலம்மா. இவ்வளோ பெரிய குடும்பத்துல நான் பிறந்திருப்பேன், இத்தனை பேர் எனக்குன்னு சொந்த பந்தம்னு இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்த்ததில்ல. சின்னதுல இருந்து பல நாள் ஏங்கியிருக்கேன். ஆனா இதெல்லாமும் எப்படி இனி நடக்கும்? நமக்கு தலையில எழுதுனது அவ்வளவுதான்னு நினைச்சிட்டு விட்டுருவேன். இந்த விஷயம் எல்லாமும் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு தோன்றது ஒரே விஷயம்தான், நாமளும் இந்த மாதிரி நிறைய சொந்த பந்தம் இருக்கிற குடும்பத்துல பிறந்திருக்கலாமேன்னு. இது எல்லாமே எனக்கு வெறும் பகல் கனவுன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாமே வெறும் கனவு தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவனுக்கு உண்மையாவே இப்படி ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு, உனக்கு உண்மையாவே சொல்லிக்கிறதுக்கு நீ இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, நீ என்னத்துக்கு வருத்தப்படுறேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு அந்த கடவுள். கார்த்தி அண்ணே, உண்மையாவே இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதெல்லாமும் தாண்டி உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு அண்ணனா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கணும் பல நேரம் யோசிச்சிருந்திருக்கேன். ஆனா அதெல்லாமும் இப்படி உண்மையாவே நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இந்த நாள்ல என்ன மாதிரி ஒருத்தர் சந்தோஷமா இருந்துடவே முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அழாதுடா, இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். தம்பி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னென்னவோ வார்த்தையை பேசிட்டேன், வார்த்தையை விடும்போது தெரியல, மன்னிச்சிருப்பா. இதுக்குதான் மாமா நான் அப்பவே அவ்வளோ சொன்னேன், வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்கன்னு. தப்புதான், நான் பேசினது மிகப்பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன மாமா பிரயோஜனம்? கோவமும் கோவத்துல விடுற வார்த்தையும் ஒரு ஆளை எந்த அளவுக்கு கொண்டு போட்டுன்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லவா மாமா? ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனா என்ன கோவம் தான் ஜாஸ்தி வருமா. அப்படி கோவம் வந்தா என்ன தெரியுமா பண்ணுவாராம்? பக்கத்துல இருக்கவங்க எதிரில இருக்கவங்க கூட இருக்கவங்கன்னு யார பத்தியும் யோசிக்காம கண்ணா பின்னான்னு வார்த்தையை விட்டு மனசு கஷ்டப்படுத்திருவாராம். அதே நேரம் கோவமா இருக்கும் போதெல்லாம் ஒரு பலகையில ஆணி அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். கோவம் தான் வருமே தவிர மத்தபடி ராஜா ரொம்ப நல்ல மனுஷன்னு சொன்னேன்ல, எதனால தெரியுமா? அந்த கோவம்லாம் போனதுக்கு பிறகு யார் மனசெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தினாரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள திட்டி கஷ்டப்படுத்திட்டதுக்காக அளவுக்கு அதிகமா பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புவாராம். இப்படி எல்லாம் திட்டிட்டு பொண்ணும் பொருளெல்லாம் கொடுத்தா இந்த ராஜா திட்டினதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. இதெல்லாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ராஜாவோட அம்மா ஒரு நாள் ராஜாவை பார்த்து கேட்டாங்களாம், என்னப்பா இது முட்டாள்தனமா இருக்கு, கோவத்துல வார்த்தை விட்டு அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு கடைசியில இப்படி பொண்ணும் பொருளும் கொடுத்தா அவங்க மனசுல ஏற்பட்ட காயம் சரியாகிடுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜாவும் இருந்துகிட்டு, ஆமாமா நான் கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன் தான், ஆனா அதெல்லாம் மறந்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரியே தான் இந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு தரேன்ல அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொன்னாராம். அந்த ராஜாவோட அம்மா அவர் முகத்தையே கொஞ்ச நேரத்துக்கு உத்து பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். எங்கன்னு தெரியுமா? அந்த ராஜா கோவம் வந்தா கூட இருக்கவங்கள திட்டி கஷ்டப்படுத்துறது இல்லாம ஒரு பலகையில ஆணி அடிப்பாருன்னு சொன்னேன்ல, அந்த பலகைக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்திக்கிட்டு ராஜாவோட அம்மா ராஜாவை பார்த்து இந்த ஆணி எல்லாம் ஒன்னொன்னா புடுங்கி எடுன்னு சொன்னாங்களாம். ராஜாவுமே சரி நம்ம அம்மா சொல்றாங்களேன்னு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம இதுவரை அந்த பலகையில அடிச்சிருந்தா அத்தனை ஆணியும் புடுங்கி எடுத்துட்டாராம். அந்த ஆணி எல்லாம் பிடுங்கி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆணி அடிச்ச இடம் எல்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டையா இருந்துதான். அதை பார்த்துட்டு அந்த ராஜாவோட அம்மா ராஜா கிட்ட சொன்னாங்களாம், நீ வேணும்னா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் கோவத்துல ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஈடு செய்ய எவ்வளவு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தா சரியா போகிறோம்னு. ஆனா இந்த பலகை நீ ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி உன்னால சரி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. இந்த பலகையில சரி செய்ய முடியாத ஏற்பட்ட இந்த காயம் மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கும். அந்த காலத்திலே ஒரு திருக்குறளை கூட இதுக்கு உதாரணமா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க மாமா. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. ஒருத்தவங்களை 2 அடி அடிச்சுட்டா கூட அவங்களுக்கு இன்னைக்கு வலிக்கும் நாளைக்கு சரியா போயிருமாமா. ஆனா தீ மாதிரி கொட்டுற வார்த்தை இருக்குல்ல, காலம் முழுக்க உள்ள இருந்துகிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கூடவுமே இதெல்லாமும் நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக சொல்லல மாமா. இந்த உலகத்துல யாரும் இல்லாதவங்கன்னு யாரும் கிடையாது. சுத்தி சுத்தி எல்லாருமே யாரும் ஒருத்தரை சார்ந்துதானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வரும்போதும் தனியா தான் வரும், போகும்போதும் தனியா தான் போக போறோம். இடப்பட்ட இந்த கொஞ்ச காலத்துல தானே மாமா எல்லாரு கூடயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா வாழ போறோம். என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசியிருந்தா.
இல்ல மாப்ள, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். நான் தான் என் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காம புத்தி கேட்டு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிரு தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னை இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே மாமா, ரொம்ப சந்தோஷம். சார், பெருமாள், ராஜா வீட்ல இருந்தாருன்னா நான் வர சொன்னேன், என்ன சொல்லுங்க. சரிங்க சார், சீக்கிரம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் ராஜா, உங்க வைஃபையும் உங்க வைஃப் தங்கச்சியும் நான் தான் கடத்திட்டேன் நீங்கல்ல. அவங்க 2 பேத்தையும் கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா? அவங்க 2 பேரை தாண்டி இன்னும் சில பேரையும் கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா? நந்தா. என்னது? ஆமாங்க, அவனுக்கும் உங்களுக்கும் முன்னாடி இருந்த பகைய காரணமா வச்சுதான் உங்க வைஃபையும் உங்க வைஃபோட தங்கச்சியும் தூக்கிட்டு போயிருக்கான். அவங்கள எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்ற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அவங்கள தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க, அவங்களோட ஃபேமிலி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் இங்க வண்டியை நிப்பாட்டினேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு மட்டும் என் கையில மாட்டணும் செத்தாம. கார்த்திக்! டேய், என்னையவே புடிச்சு கொடுத்துட்டீங்களடா. விடமாட்டேன், உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. ஹே செக், வாய முற பொறுக்கி, நீ எல்லாம் ஒரு ஆளு. போயும் போயும் பொண்ணுங்களை கடத்திட்டு அதுல உன் வீரத்தை காட்டுறியே, போடா. ஓவர துள்ளாதீங்கடா. உங்க குடும்பத்தையே கருவறுக்காம மட்டும் விடவே மாட்டேன். ஹட்டிங்குண்ணா. கார்த்திக் இரு. இல்லண்ணா, நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு அவன வாடா கார்த்திக். அமைதியா இருன்னு சொல்றேன்ல. என்னண்ணா, அண்ணி மட்டும் இல்லாம இன்னும் பல பொண்ணுங்க, ரேணு மாதிரி வயசு பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு வந்திருக்காங்கண்ணே. இரு. டேய், இன்னமும் நீ திருந்தல. உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரல, பாவமா தான் இருக்கு. போடா, போய் ஜெயில கம்பி என்ன, அந்த நாளையாவது திருந்துறத வழிய பாடுறா. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறமா என் குடும்பத்தை நீ தொட்ட, உன் விதி முடியறது என் கையில தானே வச்சுக்க. சரி பெருமாள், இவங்களெல்லாம் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். ரேணு அழாத மாதம் ஒன்னும் இல்லல்ல. மாமா, எங்க நீங்க எல்லாம் வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டோம் மாமா. ஒன்னும் இல்லம்மா, நான் இருக்கேன்ல. போய் ஜீப்ல உட்கார் வரோம். பெண்களை குறிவைத்து கடத்தும் மர்ம கும்பல். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதிகளில் பெண்களை குறிவைத்து கடத்தும் மர்ம கும்பல்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெண்களின் பாதுகாப்பு ஏற்கனவே கேள்விக்குறியில் உள்ள நிலையில் அடுத்தடுத்து இம்மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்வதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நெய்வேலியை அடுத்து பிளாக் 25 வசித்து வரும் ராஜா என்பவரின் மனைவியையும் அவரது மனைவியின் தங்கையையும் இக்கும்பல் கடத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெண் பாதுகாவலர் ஒருவரையும் அப்பகுதியை சேர்ந்த பாதுகாவலரின் மனைவியையும் இக்கும்பல் கடத்தியுள்ளது. கடத்தி செல்லப்பட்ட பெண்களின் குடும்பத்தார் தங்கள் பெண்களை காணவில்லை என்று அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அப்புகார்களை ஏற்றுக்கொண்டு போலீஸ் விசாரணை நடைபெற்று வந்ததில் தனக்கென சில கைக்கூலிகளை கையில் வைத்துக்கொண்டு இம்மாதிரி பெண்களை குறிவைத்து கடத்தும் அந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த 35 வயதான நந்தகுமார் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதி காவல்துறையினர் இம்மாதிரி பெண்களை குறிவைத்து கடத்தும் அந்த மர்ம கும்பலை தேடும் வேட்டையில் இறங்கியது. அப்பகுதியை சேர்ந்த காவல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான காவல்படை அமைத்து தேடுதல் பணி தீவிரமடைந்த நிலையில் அம்மர்ம கும்பல் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கடத்தி செல்லப்பட்ட பெண்களை பத்திரமாக மீட்டு அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பெண்களை மட்டுமே குறிவைத்து கடத்தி வந்த இக்கும்பல் அப்பகுதியை சேர்ந்த சில ஆண்களையும் கடத்தியுள்ளது என்பது திடுக்கிடும் தகவல்களாக உள்ளது. கடத்தி சென்ற நந்தகுமார் மற்றும் அவரது கூட்டாளியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது. குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால், நந்தகுமார் என்பவருக்கும் ராஜா என்பவரின் குடும்பத்திற்கும் ஏற்கனவே மோதல் இருந்தது தெரிய வந்துள்ளது. நந்தகுமார் இம்மாதிரி பெண்களை கடத்தும் செயல்கள் மட்டுமில்லாமல் போதைப் பொருள் மற்றும் இல்லாமல் பல இல்லீகல் பிசினஸ் செய்து வந்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே நந்தகுமாருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியிருந்த நிலையில் அவர் சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சிறையில் இருந்து தப்பித்து சென்றுள்ளார். அவர் மறுபடியும் பிடிபட்ட நிலையில் நீதிமன்றம் அவருக்கு
ஏற்கனவே அவர் மீது உள்ள குற்றத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மாதிரி பெண்களை கடத்தும் செயல்களில் ஈடுபட்டுள்ளதனால் நீதிமன்றம் அவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் 65 டிவியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். திரு, வச்சுட்டு போங்கம்மா. ஆமா, என்னவோ ஒரு மாதிரி இருக்கேப்பா, என்னாச்சு? இல்லப்பா, எல்லாம் நல்ல விஷயமா தானே நடந்திருக்கு. அந்த கும்பலை பிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ப்ரமோஷன் வர தந்திருக்காங்க. எல்லாம் நல்ல விஷயமா தானே நடந்திருக்கு. வேறையும் ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாழினிய பத்திரமா கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டியா? விட்டுட்டேம்மா. திரு, கேக்குறேன்ல, யாழினி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலாப்பா? ஏதாவது பேசினாலா உங்ககிட்ட முகம் கொடுத்து? இல்லம்மா. நீ பேசிருக்கலாம்ல. தப்பு நம்ம மேலதானப்பா இருக்கு. நம்ம மேல தப்பு இருக்கும்போது இறங்கி போறதுல எந்த விதத்துலயும் பிரச்சனை இல்லையேப்பா. அம்மா போங்கம்மா. இல்ல திரு, போங்கம்மா. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அங்கிருந்து காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், நான் வரேன். பரவாயில்ல, நான் ஆசிரமத்து வரைக்கும் கூடவே வந்து சொல்லி விட்டுட்டு வரேன். இல்ல வேண்டாம், எனக்கு போய்க்க தெரியும். இதுல என்ன இருக்கு? இந்த நேரத்துல கூட ஆள் வர்றது பிரச்சனையா இல்ல நான் வரேன்றது பிரச்சனையா? ரெண்டும் தான். இப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பேசிட்டேன்றதுக்காக பழசெல்லாம் மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. திருன்ற தனிப்பட்ட ஆளை நம்பி நான் இவ்வளவு தூரமும் கார்ல வரல. நான் கூட வந்ததுக்கு காரணம், இப்ப நீங்க டியூட்டில இருக்க ஒரு போலீஸ். எங்களை மாதிரியான பொது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அதை நம்பி அதனால மட்டும்தான் கூட வந்தனே தவிர வேற எதுவும் இல்ல. நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நீ ஏன் எதுக்கு மறுத்தாலும் நீ ஏன் பொண்டாட்டின்னு உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. பாத்தியா, கடத்திட்டு போனவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. என்ன பழிவாங்கிறதுக்காக ஏன் பொண்டாட்டின்னு உன்னை கடத்திட்டு போயிருக்கான். அதுதானங்க நானும் சொல்றேன். ஊர்ல இருக்கிறவன் கடத்திட்டு போனவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த கல்யாணம் பண்ண ஆளை தவிர. அவருக்கெல்லாம் கல்யாணம்ன்றது என்னவோ பொழுதுபோக்கு மாதிரி போல. நினைச்சா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க போல. பாவம், கடத்திட்டு போனவனுக்கு முழுசா எதுவும் தெரியல. உங்க பொண்டாட்டி நினைச்சு கடத்திருந்தா அவன் கடத்த வேண்டிய லிஸ்ட் பெருசா போயிருக்கும். ஐயோ சாரி சார், நான் பேசினது உங்களையா கஷ்டப்படுத்திருச்சு? நான் ஏன் விதியோட விளையாடினவனை பத்தி பேசிட்டு இருந்தேன். போதும் யாழினி, இங்க பாரு, ஜெரிக்கு உடம்பு நல்லானதும் நான் சீக்கிரமே வந்து ஜெரி அங்கிருந்து கூட்டிட்டு போக தான் போறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு ஒரு நாள் நான் ஒத்துக்கவே போறது இல்லனே. நிறுத்து, ஜெரி என் குழந்தை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அக்கறை தான். ஆமாண்டி, அக்கறை தான். என் குழந்தை உயிரோட இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சாரி, பட் யார் தடுத்தாலும் சரி, நான் ஜெரி அங்கிருந்து கூட்டிட்டு போக போறதுதான். அதே நேரம் உனக்கு என் கூட வந்து வாழணும்னு இருந்தா நீ தாராளமா வரலாம். அது மட்டும் நான் செத்தா கூட நடக்காது. எங்க போயிடுவையா நீ வாழறதே பிளஸியோட குழந்தைக்காகன்னு சொல்ற. அந்த குழந்தையவே நான் என்னோட கூட்டிட்டு போக போறேன்ற. வேற எங்க போயிடுவேன் எங்களை தாண்டி? என்ன குழந்தைய வச்சு பிளாக்மெயிலா? இப்படியெல்லாம் நீங்க பண்ண உங்க வழிக்கு நான் வந்துருவேன்னு நினைப்பா? என்ன ஆனாலும் சரி, நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் வரேன். ஹே யாழினி. என்ன ராஜா, முன்னாடிதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. இப்பதான் எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணுமா கூடி எல்லா விஷயமும் சுமூகமா முடிஞ்சிருச்சு. உன் தம்பி ஏற்கனவே இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பத்தி எல்லாம் பேசினதுதான். கல்யாணத்தை ஏற்கனவே குறிச்ச தேதியிலே வச்சிருவோமா இல்ல தேதி எதுவும் மாத்தணுமா? அது தேதி எல்லாம் மாத்த வேண்டாம் பெரியப்பா. ஏற்கனவே முடியாத தொடர் மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் தள்ளி தள்ளி தான் போய்கிட்டு இருக்கு. இதுல தேதி எல்லாம் மாத்த வேண்டாம். நம்ம ஏற்கனவே குறிச்ச தேதியிலே கல்யாணத்தை வச்சிடலாம். இல்லண்ணா, இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னடா? ஆமாண்ணே, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாண்ணே. கார்த்தி, என்னாச்சுடா?
ஏ தம்பி என்னாச்சு? உனக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும் தானே இவ்வளவு நாளும் இவ்வளவு போராட்டம் போராடினீங்க. இப்போ எல்லாம் இப்படி கூடி வர நேரத்துல வந்து கல்யாணம் வேணாங்கிறியப்பா என்ன? தம்பி என் மேல ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா? நான் தான் அதுக்கு அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. ஐயோ சச்ச, அப்படியெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க பழக்கம் எனக்கு இல்ல மாமா. எனக்கு உங்க மேல இல்லாம எந்த கோவமும் கிடையாது மாமா. கார்த்தி வேற என்னடா பிரச்சனை? ஏற்கனவே தேதி எல்லாம் குறிச்சது தானே, எதுக்காகடா இப்ப வந்துகிட்டு கல்யாணம் வேணாங்கிற? ஆனா அது வந்து என்ன விஷயம்னு பட்டுன்னு போட்டு விட, என்னத்துக்கு எப்படி முடங்கிக்கிட்டு? ஆ, அது இல்ல, நான் நினைச்சே பார்க்காத விஷயம்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஆனா கல்யாணம் இப்ப எதுக்கு அவசரமா பண்ணிக்கிட்டு? அவசரமா பண்ணிக்கிட்டா? புரியலையே. இல்ல, இதுக்கு முன்ன வரைக்கும் தான் ரேணு எனக்கு அத்தை பொண்ணு, என்னோட முறை பொண்ணுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதே எனக்கு ரேணுவை பிடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னன்னு பட்டுன்னு சொல்லுப்பா, ஆனான்னு இழுத்தனா? இல்ல, அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்ன வரைக்கும் தான் ரேணு என்னோட அத்தை பொண்ணு, என்னோட முறை பொண்ணுன்னு தெரியாது. அப்போ அந்த போலீஸ் தெருக்கும் ரேணுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ரேணுவை நான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ண நினைச்சதெல்லாம் எங்க ரேணு எனக்கு கிடைக்காம வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயந்துதான் நான் ரேணுவை வீட்டை விட்டு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போன இடத்துல கல்யாணம் வரைக்குமே ஏற்பாடு எல்லாமும் கூட பண்ணோம். ஆனா அந்த சூழ்நிலை தான் எங்க 2 பேரும் மனசுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சே தவிர மனப்பூர்வமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அதுக்கு காரணம் வீட்டு ஆளுங்க யாருமே இல்லாம எனக்கு ரேணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் ரேணுவை திரும்ப கூட்டிட்டு வந்து உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன். சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்போ யாருக்கும் விருப்பம் இல்லாம இருந்தது, நீ தாலி கட்டாம கூட்டிட்டு வந்து பொண்ணை வீட்டுல ஒப்படைச்சிட்ட. ஆனா இப்போதான் இங்க எல்லாருக்குமே சம்மதமே, வேற எதுக்குடா யோசிக்கிற? அண்ணே அது இல்லண்ணே, இப்போ எல்லாருக்குமே சம்மதம் தான். ஆனா ரேணுவை நான் இப்பவே கல்யாணம் பண்ணணும்ன்றதுல என்னன்னே அவசரம் இருக்கு. இதுக்கு முன்னாடிதான் ரேணு எனக்கு கிடைக்காம போயிருவாளுன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ரேணு இப்ப எனக்கு அக்கா பொண்ணு தானே. 2 பேருமே எங்கன்னு போகிற போறோம். ரேணுவுமே படிச்சுட்டு தானே இருக்கா. அவ படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. தம்பி நீங்க சொல்றது எல்லாமும் சரிதான். அந்த பிள்ளை எங்க போயிட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு இம்புட்டு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்யாணம் தள்ளி தள்ளி தானே போய்கிட்டு இருக்கு. இப்படி தள்ளி தள்ளி போற பேச்சுவார்த்தைக்கு நடந்த கல்யாணம் எங்கேயும் இல்ல தம்பி. அந்த பிள்ளை பாட்டுக்கு அது பாட்டுல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போகுது. இங்க யார் என்ன பண்ணிட போனா? நீங்க வேணும்னா உங்க வீட்டுல இருங்க, அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கூட இங்கே இருக்கட்டும். அதுதான் எனக்கும் தோணுது. கல்யாணத்தை முடிச்சிடலாமே. இதுதான் உன் பிரச்சனையா? இதுல என்னடா இருக்கு? பேசின கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். பெரியப்பா சொன்ன மாதிரியே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரேணு கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுனால இருக்கட்டும், இல்ல அங்க நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதுனால இருக்கட்டும். அந்த பிள்ளை அது பாட்டுல படிக்கட்டும். அந்த பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சு உங்களுக்கு எப்ப வாழ்க்கையை தொடங்கணும்னு இருக்கோ அது உங்க விருப்பம். பேசின கல்யாணத்தையும் குறிச்ச தேதியும் தள்ளி போட வேண்டாம். இல்லண்ணே, எனக்கு ரேணுவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நாமளே பேசிட்டு இருக்கோம். அவளுக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு தெரியலல்ல. அதுவும் சரிதான். ரேணு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு எதுவும் நினைச்சுக்காதுமா. கார்த்திக் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்க. கார்த்திக் சொல்ற மாதிரி உனக்கு இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? அதாவது படிப்பு முடிகிற வரையில கல்யாணத்தை தள்ளி போடலான்னு நினைக்கிறியா? எதனாலும் தைரியமா சொல்லு ரேணு. இதுல உங்க முடிவை தாண்டி என்ன இருக்கு? அது வந்து என்னப்பா அந்த பிள்ளை யோசிக்கிறத பார்த்தா அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல போல. இல்ல, எனக்கு சம்மதம். எனக்கு சம்மதம் தான் மாமா. சரி உள்ள போ. ஹே, அப்புறம் என்னப்பா, அந்த பிள்ளைக்கே சம்மதம்னு சொல்லிருச்சு, உனக்கு எப்படி? டேய் என்ன ஓடிட்டாரு? நீங்க குறிச்ச தேதியில ஏற்பாடு பண்ணுங்க. தாலி அவன் தான் வந்து கட்டணும். ஹே ரேணு பாத்து.
பார்க்கல. ம், அது சரி, அதுக்கே முகத்தை இப்படி வைக்கிற? அது வந்து எது வந்து? அது உங்களை நேர்ல எதிரில பார்த்ததும் என்ன பார்த்ததும் தலையை தொங்க போட்டுட்ட? ஏன் என் முகம் அவ்வளவு பார்க்க முடியாத மாதிரியா இருக்கு? ஐயோ அது இல்லைங்க, வெக்கம். எது? வெக்கமா? என்ன திடீர்னு புதுசா அதெல்லாம்? புதுசாண்ணா? இல்ல, இத்தனை வருஷமா லவ் பண்றோம், என்னை தானே பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நாளும், என்ன திடீர்னு இதெல்லாம்னு கேட்டேன். இத்தனை வருஷமா லவ் பண்றோம் தான், ஆனா இத்தனை நாளும் நீங்க எனக்கு முறை பையன்னு தெரியாதே. சரி நான் போறேன். ஏய் ரேணு நில்லு ஒரு நிமிஷம். ஹா, என்னது? என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? என்னதுடா இவ ஒரு மாதிரி தினுசா பண்றா? என்ன கார்த்திக், நான் போறேன். ஏய் வீட்ல தானே ரேணு இருக்கும், இதுக்கு மேற்பட்டு எங்க போற? அது சரி அதெல்லாம் விடு. எனக்கு டவுட் என்னன்னா, இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் லவ் தான் பண்ணோம். இத்தனை நாள்ல நீ சிரிச்செல்லாம் கூட பேசி பார்த்திருக்கேன். அதை விட முக்கியமா அழுதுதான் அதிக டைம் பார்த்திருக்கேன். இல்ல இல்ல, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது இத்தனை வருஷத்துல நீ என் கூட இருந்தது வரையில நீ சிரிச்சும் பார்த்திருக்கேன், அழுதும் பார்த்திருக்கேன், நார்மலா என் கூட பேசியும் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ ஒரு மாதிரி இந்த வெக்கலாம் பட்டு ஒரு மாதிரி பண்ணல, அதெல்லாம் இத்தனை வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாது. அது ஏன் கூடவே வளர்ந்தா கூட இந்த முறை பொண்ணு முறை பையனா மட்டும் உடனே வெக்கம் எல்லாருக்கும் எங்க இருந்து வருது? அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்துல உண்மையாவே சந்தோஷம் இல்லையா? ஏய் சச்சே, நான் அப்படியெல்லாம் எப்போ சொன்னேன்? உண்மையை சொல்ல போனா இந்த கல்யாணம் நடக்கிறதுல நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் என்ன, உங்களுக்கு முறை பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? என்ன என்ன ஃபீலிங்ஸ்? சூப்பர், சரியான மரமண்டை. என்னதுமா? ஒன்னும் இல்ல. இல்ல இப்போ என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. ஹேய் சொல்லுன்ன. ஒன்னும் இல்ல, சரியான மரமண்டன. மரமண்டனா? ஒரு ஃபீலிங்ஸும் புரியாதவன் தானே அர்த்தம். அப்ப நான் உனக்கு மரமண்டையா? அது இல்ல. அப்புறம்? இல்ல, இத்தனை நாள் எல்லாமும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா இப்பதான் நான் உங்களுக்கு முறை பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இன்னமும் மரமண்டையாவே இருந்தா எப்படி? ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. சரி நான் வரேன். என்ன சொன்ன? எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. இல்ல நான் போறேன். ஹேய் ஹே ரேணு, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, இந்த வரேன் இரு. என்னடே அப்படி பார்த்துட்டே இருக்க? இல்ல ப்ரோ, ஆளுதான் நீ ஒரு மாதிரி பார்க்க கரடு முரட சொரிக்கல் மாதிரி இருக்க, ஆனா உனக்கு மனசு சுத்த தங்கம் ப்ரோ. இல்லனா உனக்கு கல்யாணம் பண்ண இருந்தவன் மாமன் பொண்ண பெரிய மனுஷத்தனமா என் ஃப்ரெண்டுக்கு விட்டு தந்திருக்க பாத்தியா? ஏய் பொடியா, எனக்குன்னு பிறந்த தேவதை எங்க இருந்தாலும் இருக்கதாண்டா செய்வா. சீக்கிரமே இந்த முத்துப்பாண்டிய தேடி வரதான் போறா பாரு. என்ன ப்ரோ, பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியா? கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துடாத ப்ரோ. அட ஏன்பா நீ வேற, நான் என்னமோ இப்படி சொல்லிதான் என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாம் எந்த பொண்ணு என்ன தேடி வர போற சொல்லு? சேச்சே, அப்படியெல்லாம் மனசை தளர விட்டுறாத ப்ரோ. உன் மாம பொண்ணு மாதிரி ஒரு அழுவனிய கட்டிக்கிறதுக்கே என் மச்சா மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது உனக்குன்னு ஒரு பொண்ணு வராமையா ப்ரோ போயிட போறா? கண்டிப்பா வருவா. வந்தா சந்தோஷம்தான். ஊரு கூட்டி போட மாட்டேன், கல்யாணத்தை சும்மா ஊரு கூட்டி ஜாம் ஜாம்னு நடத்திட மாட்டேன். தலைவா அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள உன் பங்காளி என்னமோ இப்ப கல்யாணம் வேணானே பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டு இருக்காரா? எது? அம்மா யாருக்கிட்ட அவன் கல்யாணம் வேணாங்கிறான்? அத நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு அவன டே கார்த்தி, பங்காளி கல்யாணம் வேணாம்னது அதிர்ச்சியான விஷயம்தான், ஆனா அவரை விட நீ என்னத்துக்கு போய் இப்படி கொந்தளிக்கிற? ஆமா, வேற இதுங்க ரெண்டு கல்யாணம் பண்ணாம இழுத்தடிச்சு யாரையாவது ஒருத்தர பலி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுதுங்கன்னு நினைக்கேன். எப்பா இவனுங்களுக்கு ஃப்ரெண்டா போனதுக்கு வரவனுங்க போறவனுங்க எல்லாம் கடத்துறானுங்க, எவனு தெரியாதவன்லாம் வாயில வச்சு குத்துறான். இன்னமும் இவனுங்க காதலுக்கு எவனை பலி கொடுக்கறதுக்குன்னு இதுங்க கல்யாணத்தை தள்ளி போடுதுங்க.
யாருது? அட டாடி. என்னப்பா மீச தாடி இல்லாம பேர் வைக்கிறாங்க? யோ அது எங்க அப்பையா. ஹலோ நைனா. என்னடா மவனே உனக்கு கடத்திட்டு போயிட்டேன்னு செய்தி வந்தது, நீ என்னடா போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? யோ பர்மா. யோ அப்பனாயா நீ எல்லாம்? ஏன்டா மவனே? ஏனாய்னா பிள்ளைய கடத்திட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு உனக்கு. இதுவே ஒரு நல்ல டாடியா இருந்தா நீ என்ன நைனா பண்ணிருக்கணும்? அடிச்சு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி இருக்கணும். எனக்கே போனை போட்டு உனக்கு கடத்திட்டாங்களான்னு சாவகாசமா கேள்வி கேக்குற. இதானையா உனக்கு உன் புள்ள மேல இருக்க பாசம்? இல்லடா மகனே, உனக்கு கடத்திட்டாங்கன்னு அப்ப பதறி போயிட்டேன். ஐயோ ஆ பர்மா. டேய் எங்க அப்பா பெரிய பிச்சை மேல சத்தியமாடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போன நேரம் ஆகியோன்னு போன் எடுத்து பண்ணுவோமேனு போனை பண்ண போன்ல ரீசார்ஜ் தீர்ந்து போச்சு. மகனே உடனே எனக்கா அப்பா பதறி போயிட்டேன்டா. என்னடா இது பிள்ளைய வேற கடத்திருக்கானோ, போன்ல வேற ரீசார்ஜ் தீர்ந்து போச்சுன்னு பதறி போயிட்டேன். அப்புறம் என்ன நைனா பண்ண? நல்லா பதறி போயிட்டேன்டா மவனே. அப்புறம் பக்கத்து தெருவுல கடைக்கு நடந்தே போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன்டா. நடந்து போய் ரீசார்ஜ் பண்ணியா? அத ஃபீல் வேற பண்ணி சொல்ற. யோ போலீஸ் ஸ்டேஷன் போனியா இல்லையா? இல்லடா மகனே, ரீசார்ஜ் பண்ணணும்னு நடந்து போய்கிட்டு இருந்தேன் பாத்தியா, என்னமோ மறந்துட்டேன்னு நினைச்சேன்டா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் மறந்துட்டேன் போல. யோ இந்தா பர்மா, உனக்கு ஒத்த பிள்ளையா நான் ஒருத்தன் இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? கேளுடா, அப்புறம் கடையில வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி கடத்திட்டானு போன் வந்துச்சேன்னு. அப்ப வச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனியா இல்லையா பர்மா? அதான்டா மகனே, அந்த நேரம் பார்த்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு லோடு இறக்க லாரி வந்திருந்ததா, அதை இறக்குற பிசிலாம் மறந்துட்டேன்டா. யோ யோ எவனோ என்ன கடத்திட்டு போனது கூட எனக்கு பெரிய வழியா இல்லையா? ஆனா பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தேடாம ஒரு கேவல கட்ட கதையை உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா? துன்பம் துக்கன்னு எல்லாம் சேர்ந்து என் தொண்டையை அடைக்குது நைனா. ஒழுங்கு போன் வச்சுட்டு போயிடு, இல்ல போன்லயே கடிச்சு வச்சாலும் வச்சிருவேன். சரி மவனே, என்னால 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன்னா கதவு திறந்து வைக்க முடியல, கொசு தொல்லை. ஐயோ சின்ன பிச்சை போன வையா நீ. எங்க தானே வந்தா, எங்க போனா? அவள மாட்டினியா? அதுக்கு மேல வழி இல்ல அங்க ஓடுறதுக்கு. தலங்க நான் போறேன். என்ன வழி விடுங்க, நான் போறேன். போலாம், அதுக்கு முன்ன என்ன நான் நான் போறேன். என்ன நான் போறேன். போ. இப்படி வழி மறிச்சு நின்னுட்டு இருந்தா எப்படி போவேன்? வழி விடுங்க. ஆமா, என்ன பார்த்து என்னமோ சொன்னல ஃபீலிங்ஸ் இல்லன்னு. இல்ல இல்ல, அப்படி எல்லாமும் நான் எதுவும் சொல்லல. இப்போ என் முறை பொண்ண வேற போயிட்ட, வாயை திறந்து வேற கேட்டுட்ட உனக்கு என் மேல எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லையானு. அதனால அதனால என்னது மாமா? ஏய் ஷூ. வெண்பாக்கா மாமா, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எனக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கு காட்ட வேண்டாம்? காட்ட வேண்டாம். இல்ல நான் காட்டுவேன். தள்ளி போங்க. ஹோய் தள்ளி போங்க. முடியாது, இங்க பாரு. நானும் பார்க்க மாட்டேன். இங்க பாரு. என்ன கார்த்திக், என்ன பண்றீங்க? கையெடுங்க கார்த்திக். வேண்டாம் கார்த்திக். உதடுதான் வேணான்னு சொல்லுதே தவிர கண்ணு ரெண்டும் சம்மதம் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, போவதற்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. கட்டுப்பாடு வந்த வண்டி, கட்டுப்பாடு இந்த வண்டி, கலந்தது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலந்தது. என்ன பங்காளி? ஐயோ மாமா. ஐயோ டேய் டேய் என்னடா? டேய் வீணா போனவன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை அப்பா மட்டும் பார்த்தாரு, அவ்வளவுதான் உனக்கு கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவாரு.
யோ, கட்டிக்க போறதே என் பங்காளி தான், அவர் எதுக்கு என் மாமா வெட்டி போட்டுறாரு? ச்சே, ஆமால, இப்பதான் இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, நான் பழைய ஞாபகத்திலே இருக்கேன். சரியா போச்சு போ. யோ, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்ன இதெல்லாம் தப்பு இல்ல. அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு இவ பாட்டுக்கு வைக்க போர்கிட்ட வந்திருக்கான். மானத்தை வாங்குறானே. யோ, இதெல்லாம் எங்க குடும்பத்துல சகஜம்யா. என்ன ஏதோ யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கின குடும்பம் மாதிரி பேசுறீங்க? போயோ. டி கொத்தி நீயே மானத்தை வாங்காதரா, சும்மா இருடா. நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? பங்காளி, சாப்பிட நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா, அதான் உங்க அண்ணன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆமாண்டா, பசி வயிற்று கிள்ளி எடுக்குது. உன் கூட ஃப்ரெண்டா பழகின பாவத்துக்கு கடி மிதி கடத்தல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வந்து ஒரு வயசு சோத்த போடுடா. சரி வாங்க போலாம். வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா எப்படி? சாப்பிடுங்க. பாத்தியா பங்காளிக்கு உபசரிப்ப? யோ, அதெல்லாம் இருக்கட்டும், நீ பேசிக்கிட்டே நடுவுல என் இலையில இருந்து அப்பளத்தை திருநல்ல, அது குடியா. என்ன நண்பா? டேய் கார்த்திக், என்னாச்சுடா? என்னாச்சு கார்த்திக்? கார்த்திக், என்னைய பங்காளி அழுவுறாரு? ஒருவேளை காரம் ஜாஸ்தியா இருக்குமோ? காரம்லாம் ஜாஸ்தியா இருக்காது. நீ என் இலையில கைய வச்ச மாதிரி அவன் இலையில முட்டை அப்பளம்னு ஏதாவது கை வச்சுட்டியோ? யோ, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம்யா, வெளியே கூட சொல்ல மாட்டான். அப்படி எதுவும் கைய வச்சிருந்தேன் கொடுத்துறியா, நான் என்னோடது கூட தரேன். என்ன நண்பா, இத ஒண்ணு பிடிச்சுக்கிட்டாங்க இந்த ஆளு. என்னாச்சுடா, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, ஏன் காரம் அதிகமா இருக்க சாப்பாட்டுல? இல்ல கார்த்திக் என்னாச்சு? வேற என்னப்பா ஆச்சு? ஏன் திடீர்னு அழற? இல்லண்ண, 25 வயசு ஆகுதுல்ல எனக்கு. சாப்பாடு பரிமாறுறதுல கூட இவ்வளவு அன்பு காட்ட முடியும்னு இந்த 25 வருஷமா எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன அம்மா அப்பா மாமா அக்கா அண்ணா அண்ணின்னு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பார்த்து கவனிக்கிறீங்க. இவ்வளவு நாள் வளர்ந்த என் தாத்தாவை நான் குறையே சொல்ல முடியாதுன்னு. அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து என்ன பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் இத்தனை நாளா நான் சாப்பிடும் போதெல்லாம் தனியா மட்டும் தானே உட்காந்து சாப்பிடுவேன். ஏயா, தனியா உட்காந்து சாப்பிடுறது என்ன அவ்வளவு கஷ்டமா? இது ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு தான், ஆனா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சே. என்ன நண்பா, நான் ஒரு ஜோக்கர் தான். நான் எது சொன்னாலும் பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன், ஒரு வாரம் உங்க அப்பா அம்மா எல்லாமே இருந்து பாரு. உன்னை சாப்பிடுன்னு சொல்லக்கூட ஒரு ஆள் இல்லாம, இதை பண்ணு அதை பண்ணுன்னு உன்னை வழி நடத்த ஒரு ஆள் இல்லாம இருந்து பாரு. அப்போ தெரியும் அதோட கஷ்டம். தனியா உட்காந்து சாப்பிடுறதுல இல்லையா பிரச்சனை, அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு வலி வரும் பாரு. அதெல்லாம் சில பேரால சொன்னா புரிஞ்சுக்க முடியாதுயா. அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கும் போதுதான் புரியும். யோ, நீ என்னையா சாபம் கொடுக்கற? உண்மையே சொன்ன நண்பா. கார்த்திக், இப்ப எதுக்கு அழறாத? இப்ப நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. டேய், அதான் உன்னை சுத்தி இப்ப நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்லடா, வேற எதுக்குடா அழற? இல்லண்ணே, என்னமோ இனம் புரியாத வலியா இல்ல சந்தோஷமான தெரியல, கண்ணீரை என்னால நிறுத்தவே முடியலண்ணே. யோ, எதுக்கு அழறான்னு அவனுக்கே தெரியலையா? அண்ணே, இத்தனை வயசு பெருசா வளர்ந்துட்டேன், இப்ப போய் இது கேக்குறோமேனு கூச்சமாவும் இருக்கு. எல்லாரும் எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களாண்ணே? என்னடா, என்ன பண்ணணும்? கண்டிப்பா சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா கையில சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லை. என்ன எனக்கு உங்க கையில அள்ளி தந்து சாப்பாடு ஊட்ட முடியுமாண்ணே? டேய் கார்த்திக், தெரியுதுண்ணே சின்ன குழந்தை தனமா இருக்குல்ல, ஆனா எனக்காக என்ன ப்ளீஸ்ண்ணே. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சும்மா இருயா. யோ, என்னையா பண்ற எனக்கு ஒன்னும் புரியல. இதுக்கே இந்த தண்டி சோத்து உருண்டையை உருட்டுற? யோ, சும்மா இருயா. அங்க பாரு, என் பங்காளி மனசு எம்புட்டு வேதனைப்பட்டிருந்தா எல்லார் கையிலயும் அள்ளி தந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அதான் என் கையில உருண்டை உருட்டி பாசமா என் பங்காளிக்கு கொடுக்க போறேன். யோ, எந்த தண்டி சும்மாரியா? வாய் எங்க கிழிஞ்சிட போகுது? லாரி டயர் அளவுக்கு ஒரு சோத்து உருண்டையை உருட்டி வச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்க போறாராம். ஒரு வழியா அவன் காதல் கதையை இப்பதான் கல்யாணத்துல வந்து முடிய போகுதுன்னு நான் சந்தோஷத்துல இருக்கேன். இதுல நீ என்னடா இருந்துகிட்டு இந்த தண்டி சோத்து உருண்டையை உருட்டி வச்சுக்கிட்டு ஆளை கொள்ளலான்னு பாக்குறியா? சும்மாரியா? டேய், என்னடா இது? உனக்கு இல்லாமையாடா? அழாத, அண்ணா அள்ளி தரேன். மரம் உண்டு, மரம் நிறைய பூண்டு, பூ நிறைய தேனுண்டு, பூ பறிக்க போமா பூமகனே கண்ணே